ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2018. ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2018. ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது, எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ், பிளானட்டோடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வாஸ்து, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங், ஜெமாலஜி, இது எல்லாத்தோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே எடுத்துகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் a very 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 happy and prosperous new year 2018. Happy New Year 2018 for கடகராசி. ஸோ கடகராசிக்காரங்க நிறைய நல்ல பலனை எதிர்பார்த்து இந்த 2018 எதிர்நோக்கி இருக்கீங்க. உங்களுடைய எதிர்நோக்கின அந்த நல்ல பலன்லாம் நடக்குமா? அது எவ்வளோ ஃபேவராக இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கனெக்டிவிட்டியோட இந்த வருஷம் பிகின் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் எவ்ரிடே மூவிங் பிளானட். ஸோ வேகமாக நகரக்கூடிய இந்த கோளுடைய ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப வேகமான எண்ண அதிர்களோடையே இருப்பாங்க. ஒரு நேரம் இருக்கக்கூடிய மனநிலை இன்னொரு நேரம் நிச்சயமாக இருக்கிறதே கிடையாது. ஸோ கடகராசிக்கு இந்த 2018 எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாட்டர்ன். உங்களுக்கு முக்கியமான ஒரு கோள், அதாவது எதிர்ப்பு, பிரச்சனை, கடன் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த சனி கிரகம். இந்த சாட்டர்ன் பிளானட் வந்து 6th ஹவுஸில் பிளேஸாக இருக்குது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 6th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாட்டர்ன் இஸ் ஹைலி ஃபேவரபிள். ஏன்னா எதிரியை அழிக்கக்கூடிய, வீழ்த்தக்கூடிய, கெட்டதை விளக்கக்கூடிய இடம் வந்து இந்த 6th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் பேட்டில், ஹவுஸ் ஆஃப் உபஜயஸ்தானம் சொல்கிறோம், விக்ட்ரி, எல்லாமே இந்த 6th ஹவுஸ் தான். அந்த இடத்துல சாட்டர்ன் பிளேஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹைலி பாசிட்டிவ். என்னென்னா உங்களோட பிரச்சனைலாம் விலகி போகும். உங்களோட அன்வான்ட் தாட்ஸ், அன்வான்ட் ஸ்ட்ரகிள்ஸ், அன்வான்ட் டெப்ஸ், அன்வான்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு தூர போகிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த கடகராசிக்கு 2018. ஸோ அந்த வருஷத்துடைய பிளான் பார்க்கும்போது இந்த சாட்டர்ன் மட்டுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் தூக்கி வெளியில் கொண்டு போயிடும். இதுவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா ஜூபிட்டர், குரு. உங்களுக்கு ரொம்ப லக் கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து குரு, வியாழன். இந்த வியாழன் வந்து 4th ஹவுஸில் பிளேஸ் ஆகிட்டு அவருடைய இந்த பார்வை வந்து 10th ஹவுஸில் இருக்கிறது. சேஞ்ச் ஆஃப் கரியர், சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதில் வந்து உங்களுக்கு 100% ஒரு பாசிட்டிவான பலனை கொண்டு வந்து கொடுக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, யாராவது வந்து வீடு கட்டணும், அதாவது இது மெயினாக அந்த 4th ஹவுஸோட ஜூபிட்டர் பிளேஸ்மெண்ட்டே என்ன சைன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளான் டு பை அ ஹவுஸ் ஆர் பிளான் டு பில்ட் அ ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேவரபுளாக, அதுக்குண்டான லோன், அதுக்குண்டான அந்த அந்த மணி சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து வெரி வெரி ஹை அண்ட் பாசிட்டிவ். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது இந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில் விழுது. சுப விரயங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் பண்ணி பார்க்கணும், இல்லை வந்து பசங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு வந்து நிறைய செலவு பண்ணி அதன் மூலிமா அவங்கள நல்லா க்ரோ பண்ணி பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்து விதைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆபரணங்கள் நிறைய சேர்க்குற ஒரு டைமாக இந்த 2018 நமக்கு கடகராசிக்கு தெரியுது. ஸோ கடகராசிக்கு நிறைய விஷயம் இப்போது நம்ம ஃபேவராக தான் பார்த்துட்ருக்கோம். பட் ராகு அண்ட் கேது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ராகு அண்ட் கேது 1 and 7 இருக்கிறது, இந்த 1 and 7 பிளேஸ்மெண்ட் அவ்வளோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக கிடையாது. என்னென்னா மனக்குழப்பங்கள். ஸோ மென்டலி, எமோஷ்னலி கொஞ்சம் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி மாறி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எஃபெக்ட் பண்ணலாம்னு கூட உங்களோட பர்சனல் லைஃப்பில் அது கொஞ்சம் ஒரு பாதிப்பை கொடுக்குது. ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்வுபூர்வமானங்க, தேர் வெரி எமோஷ்னல். இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் அது இம்பேலன்ஸ் வந்து ஒரு ஓவர் ஹெட்டாக கொண்டு போச்சுன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பலனாக தெரிய வரும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2018 நம்ம வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன் மேஜரான 2 பிளானட்டோடைய ஃபேவரபிள் சைட்ஸை பார்க்குறோம். அந்த ஃபேவரபிள் சைட்ஸே வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் சான்ஸை பார்க்கும்போது ராகு கேது வந்ததுனால சிறு தடைகள் உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு வரன் பார்த்து உடனே கிளிக் ஆகலாம் கூட ஒரு 4-5 வரன் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து உடனே அது முடியக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இனிஷியலாக நினச்ச உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லைனாலும் கூட கொஞ்சம் இழுபறியாக நடந்து அதுக்கப்புறம் அதை நிறைவேற ஆரம்பிக்கும். இருந்தாலும் உங்கள் பர்த் சைட்டை கம்பேர் பண்ணுங்கள். அதில் வந்து ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக கடகராசி வந்து ஒரு பாசிட்டிவான பலன் தான் கொடுக்கும்.
அதில் ஒருவேளை ராகுக்கு எதுவும் மற்ற பிளானட்டுடைய தோஷம் இருந்தால் சில தடைகளை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கடகராசி வந்து மேரேஜில் பெரிய தடை எதுவும் கிடையாது. முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு சில காம்ப்ரமைசஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப்பில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கப்புள்ஸ், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாட்டர்னுடைய 6th house பிளேஸ்மெண்ட் அண்ட் ராகு அண்ட் கேதுடைய 7th house பிளேஸ்மெண்ட் 1 and 7th house பிளேஸ்மெண்ட், இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா அந்த ராகு அண்ட் கேது வந்து சில அன்வான்டான கன்ஃபியூஷன்ஸ் கொண்டு வரதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் எமோஷனலி ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ, இம்பேலன்ஸாக இருக்கீங்களோ, தயவு செஞ்சு பேசதே நிறுத்திடுங்க. அந்த சமயத்தில் பேசாமல் நல்ல காமாக இருக்கும்போது நீங்கள் பேச பழகிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக ஸ்மூத்தாக வெளியே வந்துடலாம். ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூபிட்டரோட இன்னொரு பார்வை 8th ஹவுஸில் விழுது. இந்த 8th ஹவுஸில் விழுற இந்த பார்வையால் உங்களுக்கு என்னென்னா நீண்ட நாளாக பட்ட கஷ்டங்கள், மற்றவங்களுடைய சுமையை நீங்கள் சுமந்துட்டு இருந்தீங்க, இவங்களுடைய பாரத்தையும் நான் தான் சுமக்கிறேன், இவங்களையும் நான் தான் டேக் கேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த சுமைகள் விலகிற ஒரு டைம் தான் இந்த கடகராசிக்கு. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைம் இந்த ஜூபிட்டரோட அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓவராலாக கடகராசியை நம்ம பார்க்கும்போது மற்ற பிளானட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், புதன் அந்த மாதிரியான கோள்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கும். அது வந்து எவ்ரி மந்த் மூவ் ஆகிறதுனால நம்ம வந்து அந்தந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸை பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா இந்த வருஷம் 2018 நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம், என்ன பிளான் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய பையிங், ப்ராப்பர்ட்டி பையிங், உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மேரேஜ் சான்சஸ் தான் கோ க்ளீன், அதெல்லாம் த்ரூவாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. எங்கே நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது வந்து 1st and 7th இருக்கிறதுனால பர்சனல் லைஃப்பில் உள்ள ஆர்கியூமெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக கடந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் 2018. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2018 நல்லா பிளான் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதோட தசா புக்தி, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், என்ன ரெமெடி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஓவர் பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக உங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ.